ஹலோ வணக்கம் பெரியவர்களே சிறியோர்களே, என்ன போல ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பவர்களே, உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கமுங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே ஷெர்லின் தானுங்க. எப்படிங்க நமக்கும் கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் நல்லா வருமுங்க. இதை கோயம்புத்தூர்காரங்க கேட்டாங்கன்னா என்ன நீங்க அடிப்பீங்கன்னு தெரியுங்க. ஆனாலும் கோயம்புத்தூர்காரங்க மாதிரி நினைச்சிட்டு நானும் பேசிட்டு இருக்கிறேங்க. என்ற ஊர் கோயம்புத்தூரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் இல்லைங்க. நான் சென்னையில இருந்து தான் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். எஸ் நேயர்களே, இந்த சைடு ஆர்ஜே ஷெர்லின் நானும் ரொம்பவும் சந்தோஷமா உங்க கூட பேசிட்டு இருக்கேங்க. இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே டேஞ்சருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் தான் திங்க் பண்ணி ஃபோக்கஸ்டா இருந்திருப்போம். ஆனா நைட்டு தூங்க போற நேரம் இருக்கும் பாருங்க, நம்ம பிரெயினுக்கு சடனா ஒரு எனர்ஜி வருங்க. டே ஃபுல்லா டயர்டா இருந்தாலும் அந்த தலகாணி பில்லோ இருக்கு பாத்தீங்களா, அதை டச் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்ம மைண்ட் ஃபுல் ஸ்பீடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நாளைக்கு என்ன ஆகும், நான் எடுத்த டெசிஷன் சரிதானா அப்படின்ற கேள்விகள்லாம் குவெஸ்டன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். ஓல்டு மெமரிஸ்லாம் ரீப்ளே ஆகும். ஃபியூச்சரை டென்ஷன் நினைச்சு ப்ரீப்ளே ஆகும். இதெல்லாம் ரீப்ளே ப்ரீப்ளேன்னு என்னதோ ஒரு பிளேவை சொல்றீங்களே, அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் விளக்கத்தை வச்சிருக்கிறேன், கேளுங்க. ரீப்ளேனா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறது. நேத்து அவன் அப்படி என்கிட்ட பேசுனானே, ஏன் பேசுனான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் ரீப்ளே. ப்ரீப்ளேனா என்னதுன்னா, ஃபியூச்சரை முன்னாடியே நம்ம நினைச்சு இமேஜினேஷன்ல வாழ்றது, இன்னும் நடக்காத விஷயத்த மைண்ட்ல ஓட வைக்கிறது. நாளைக்கு இன்டர்வியூ போனா என்ன ஆகும், கிடைக்குமா கிடைக்காதா இப்படிலாம் யோசிப்போம்ல. ஸோ இதுதான் ப்ரீப்ளே, சரிங்களா? இனிமே ரீப்ளேக்கும் ப்ரீப்ளேக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கும் ஒரு புது வார்த்தையை உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, தூக்கம் வராதுல்ல நைட்டு, இப்படி நம்ம மைண்ட் இவ்வளோ ஸ்பீடா நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுது அப்படின்றப்ப தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கை ஃபோனை தான் எடுக்கும். ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம்னா, மெசேஜ் யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இல்லைனா சில பேருடைய லாஸ்ட் சீன் பார்ப்போம், அவங்க இருக்கிறாங்களா தூங்கிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுவோம். தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த தாட்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். லைட்லாம் ஆஃப்ல இருக்கும், நம்ம ரூமே சைலண்டா இருக்கும், ஆனா நம்ம மைண்டு மட்டும் லவுடரா இருக்கும். அது உள்ளுக்குள்ள ஏதோ கடமுடா கடமுடா கடமுடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா பாருங்களேன், நான் சொல்றது ஓவர் திங்கிங்க சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நம்மளே நம்ம பார்த்து கேட்போம், எதுக்கு நான் இவ்வளவு ஓவர் திங்க் பண்றேன்? உங்களுக்கு அந்த மாதிரி நைட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா இப்பவே 8489773773 84898773 அப்படின்ற நம்பருக்கு ஒரு தம்ஸ் அப்ப நீங்க தெரியப்படுத்துங்க. பாடிலாம் டயர்டா இருக்கும், ஆனா மைண்ட் பாருங்க நம்மளை விடவே விடாதுங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, அந்த கேஆஸ் நடுவுல ஒரு ரைட்டான தாட் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும், நம்ம மைண்ட் காம் ஆயிடும். கேஆஸ்னா ஒண்ணுமே இல்லை, குழப்பம், சரிங்களா? ஸோ நம்ம ஓவர் திங்க் பண்றப்ப அந்த நைட் டைம்ல ஒரு ரைட்டான தாட் கிடைச்சாலே போதும், மைண்ட் காம் ஆயிடும். எப்படி ரைமிங்கா வருது பாத்தீங்களா, நைட்டு ரைட்டு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றேன் பாருங்க, அப்படியே நம்ம ஹார்ட்டும் லைட் வெயிட்டா மாறிடும், தூக்கமும் நேச்சுரலாகவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுங்க. சம்டைம்ஸ் ஒரு சின்ன ரிமைண்டர் தான், ஒரு சின்ன ட்ரூத், ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவ் அது இருந்தாலே போதும், அந்த நைட்டையே அது சேஞ்ச் பண்ணிடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு தாட்டையும் அப்படிப்பட்ட ஒரு பீஸையும் அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டியுமே இந்த ஜேர்னில உங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. ஓகே, நேத்து நம்ம எபிசோட்ல என்ன கேட்டோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்காக ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ காட் நோஸ் வாட் யூ நீட், ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது. ஸோ அதை தான் நேத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கூட நம்ம அந்த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் அந்த ஒரு புக்ல ஆத்தர் ஆஷ்லி எத்ரிங்டன் அந்த 3rd டேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் படித்தேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ 3rd டேவோட ஹெட்டிங்கே யூ won't know unless you go. அதாவது தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லலாம், நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியும், நீங்க போகாத வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது. இதுக்கு ரொம்ப ஒரு அழகான வசனத்தை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். யோவான் 16:13. ஸோ நல்லா நீங்க லிசன் பண்ணுங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ஒரு வேர்ஸை வச்சுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க இந்த ஒரு டே 3 சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட்டை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களை பத்தி எனக்கு எப்படின்லாம் தெரியல, ஆனா என்கிட்ட வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எங்கேயாச்சும் போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் பிளானுமே வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இருக்கிற ஒரு பர்சனா. ஸோ இந்த ஹேபிட் வந்து சில பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியுங்க. எதுவாக இருந்தாலும் ஃபுல் பிளான் தெரிஞ்சால் மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க. ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் எங்கே, ஃபுட்டு என்னது, க்ராசரிஸ் வந்து நம்ம எங்கே வாங்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கா, அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் ட்ரிப்புக்கே வந்து சில பேர் ஓகே சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் ட்ரிப்புனாலே வந்து அவ்வளவுதான், ப்ரூம் ஸ்டிக் தான் வந்து பறக்கும். அதனால் வந்து ட்ரிப்பை பற்றியே வந்து சில வீடுகளில் பேச முடியாது. லைஃப்லையும் அதே தான். நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டெசிஷன் சரியா, நாளைக்கு இது சரியா வருமா, ஃபியூச்சர் வந்து சேஃபாக இருக்குமா, இந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் திங்கிங். ஸோ வந்து கேள்விகள் வரதான் செய்யும். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யோசிக்கிறோம் ஃபுல் மேப் தெரிஞ்சாதான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இறங்குவேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு ஃபுல் ரோட் மேப்பை வந்து கொடுக்கவே மாட்டாராம். அவர் சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீ எடுத்து வை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லை பாதை எனக்கு முழுசும் தெரிஞ்சாதான் நான் வந்து எடுத்தே வைப்பேன் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கணும். அதனால தான் இந்த ஒரு டைட்டிலே அவங்க சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போகாத வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து மூவே பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் ஃபுல் கிளாரிட்டி அவங்க லைஃப்பில் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்குது. எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம எல்லாருமே ஃபுல் கிளாரிட்டிக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா லைஃப்பில் எப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு போக போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜீசஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, அண்ட் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து கைட் பண்ணுவாராம். ஸோ இங்கே நம்ம தனியாக இல்லை, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு குவெஸ்டன் வரலாம், ஓகே காட் வந்து கைட் பண்ணுறாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எப்படி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நம்ம கேட்கறது, அவர் எப்படி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே, நான் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு. பைபிள் மூலமாக பேசுவார், ஒரு ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் மூலமாக பேசுவார், ஒரு சாங் மூலமாக பேசுவார், ஒரு மெசேஜ் மூலமாக பேசுவார், சில நேரம் ஒரு ரேண்டமான லைன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த புக்கை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற சில வார்த்தைகள் கூட வந்து உங்களை கைட் பண்ணும். ஆனால் வந்து இப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ வந்து கைடன்ஸ் வந்து தெரிஞ்சு போச்சு, கிளியராக வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஓகே ஈஸி தானே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு வழி வந்து தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மூவ் பண்ணுறது ஸ்டில் வந்து ஸ்கேரி தாங்க, கொஞ்சம் பயப்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஃபெய்த்தோட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படணும். ஸோ நம்ம ஃபெய்த் இல்லாமல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்ப ஏதோ ஒரு இடத்துல தடுமாற்றம் ஏற்படுற நிலைமை வந்துச்சுன்னா சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால வந்து அதை கூட சமாளிக்க முடியாது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ஃபெய்த்தோட எடுத்து வைங்க, ஃபெய்த்தோடய மூவ் பண்ணுங்க, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போவீங்க. அண்ட் ஒரு பிரேவான ஹார்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக தேவை. ஸோ அதை வந்து நம்ம ஜீசஸ் கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு சக்ஸஸை கொடுக்கலாம். சக்ஸஸ் அது நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஒஸ்டான விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அதை நினச்சி நம்ம வந்து இன்னும் சந்தோஷப்படலாம். அண்ட் அவங்க கேள்வியும் இதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போ விசுவாசத்தோட செயல்பட்டு சக்ஸஸை பார்த்துருக்கீங்க அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது #the book journey அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு உங்களுடைய சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஃபெய்த்தோட ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்துங்க. நம்ம ஆஷ்லி எத்ரிங்டனும் வந்து இந்த டே 3ல வந்து முடிக்கும் போது ஒரு மோட்டிவேஷனோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேபி இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து பேரலைஸ்டான மாதிரி இருக்கலாம். அதாவது இப்போ வந்து அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சம்டைம்ஸ் நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஷன்ஸோட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு தெரியாமல் இது சரியா இருக்குமா, அது சரியா யோசிச்சு வந்து மூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியாமல் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சிம்பிளான ரிமைண்டர் மட்டும்தான். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காட் கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ரைட்டான ஜாபுக்கு வேண்டிய கைடன்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு பண்ணுங்க, ரைட்டான பர்சனை வந்து நீங்கள் காட்டுங்க, ஃப்யூச்சரில் வந்து நான் யாரை மேரிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்கள் வந்து எனக்கு காட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு கிளாரிட்டியை வந்து நம்ம வந்து கேட்கலாம். அவர் நிச்சயமாக வந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆன்சரை கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, மேபி வந்து ஒரு பர்சன் மூலமாக, ஒரு சாங் மூலமாக, ஒரு சின்ன வேர்ஸ் மூலமாக அவர் எப்படி வேணால் பேசுவாருங்க. அவர் பேசும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அண்ட் நமக்குள்ள இருக்காத ஒரு சந்தோஷம் வந்து காணப்படும். அதனால நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் நின்றாதீங்க, ஃபெய்த்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக வந்து அது பயமாக தான் இருக்கும், டவுட் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, நம்ம மூவ் பண்ணால் இங்கே ரெண்டே தான் நடக்க போகுது. ஒன்று சக்ஸஸ் ஆகும், இல்லைனா லேர்ன் பண்ணுவோம். ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஒன்று சக்சீட் ஆகலாம், இல்லைனா லேர்ன் பண்ணலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணலைன்னா அதே இடத்துல இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வந்து பேசி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன ப்ரேயரும் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரேயரை தான் வந்து இப்போ நம்ம எல்லாருமே பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த ப்ரேயரை வந்து நீங்களும் மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஒரு அருமையான நாளை எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இந்த ஒரு சின்ன ஜபத்தை உங்களிடத்துல ஏறெடுக்கிறோம். என்னோட வாழ்க்கைக்கான டைரக்ஷனை நான் தேடிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையில் என்ன நீங்கள் வழி நடத்த வேண்டும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் எனக்கு சரியான வழியை காட்டுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தில் என்ன நீங்கள் வந்து வழி நடத்துங்க. அதற்கு வேண்டிய கரேஜை கொடுங்க. விசுவாசத்தோட செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே நேயர்களே, இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், நம்ம வந்து தேர்ட் டேல வந்து இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யூ won't know unless you go. நீங்க வந்து போகாத வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது. அதனால இதை பத்தி நீங்க ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு டே 4ல அந்த ஒரு சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு வந்துடுறேன். நீங்களும் நம்ம புக் ஜேர்னியை வந்து தவறாம கேளுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ஷர்லின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்ட் ரேடியோ.